ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இப்போது நான் சின்ன வெங்காயம் வச்சு சின்ன வெங்காயம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் வெந்தயமும் கடுகும் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்லோ பண்ணியே வையுங்க, அப்போ தான் மேலெல்லாம் தெறிக்காது, இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்கும். இப்போது கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதில் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது கடாயில் 4 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை இது நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் விடாமல் பொடியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய வச்சுக்கோங்க. சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு கலந்து விடுங்க. மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சள்தூள், உப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். கடுகு, சீரகம், வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு தொக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக செய்யலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தித்திப்பாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.